லைலா காலேஜ் ஓனர் இருக்கிறாரு பாத்தீங்களா, லைலா மணி, அவர் வந்து சம்பந்தமே இல்லாம எல்லாம் போட்டு இருக்கா போல. இப்ப நம்ம பேசணும்ல, இந்த காலில் விழுந்த கதையெல்லாம் பேசுறோம்ல, இப்போ வந்து அவர் என்ன பண்றாரு, உதயநிதி காலில் வந்து யாரோ விழுந்ததையும் இதையும் வச்சு பேசிருக்கேன். ஏன்னா உதயநிதியும் அவரும் ஒன்னா, சரிப்பா எப்படி ஒன்னும் வச்சுக்கப்பா, நான் ஒன்னு கேட்கறேன், நீ மாற்று அரசியல் தானே பண்றதுக்கு வந்த, நீ மாற்று அரசியல் தானே பண்றதுக்கு வந்த, நீ என்ன கழட்டுற, நீ பாரு சரி அவங்க சரியில்லைப்பா, ரைட்டுப்பா, காலில் எல்லாம் ஊறாங்கப்பா, சரிப்பா, நீ என்ன கிழிக்கிற, உன் கட்சியில் என்ன நடக்குது, லைலாமணி உன்னதான்ப்பா நீ போடுறல. இப்ப டக்குன்னு என்ன பண்ற, இந்த புஷியானந்த் வீடியோ இப்ப யார் ஷேர் பண்ணான்றது உங்களுக்கு தெரியும். ஏன் திமுக வந்து எகிரி மேல இருந்து எகிரி குச்சி நைஸா உங்களுக்கு வீடியோ எடுத்தானா, எத்ததே உங்க ஆளுங்க தான்யா, அதுக்குள்ள வந்து எத்தது உங்க ஆளு தானே, வேற ஆளுங்க வந்து எடுப்பாங்களா வீடியோவை, கரெக்டா அதை மட்டும் கரெக்டா பார்த்து ஜூம் பண்ணி எடுப்பாங்களா, உங்க ஆள் தான் எடுத்து போடுறது. இன்னும் பெரிய யோகிய மாரி போட்டு இருக்க, மத்த கட்சி நீ போறது முடியா, நீ மாற்று அரசியல் தானே பண்ண வந்திருக்க, நீ என்ன கிழிச்சுட்டு இருக்க, இங்க புஷியானந்த் கால்ல ஊறாரு, ஒரு பெரிய மகான் கால்ல ஊறாரு, நீ எல்லாம் அரசியல் பண்ண வந்திருக்கடா பப்பா, நான் உனக்கு அப்பயே சொல்றேன், உனக்கு அரசியலுக்கு உனக்கு செட் ஆகாது, என்ன பண்ண பர்பி சாப்பிடுன்னு நிறைய வாட்டி சொல்லியாச்சு, அதுதான் லாக்கி. நீ வந்துலாம் இங்க அரசியல் டேஷ்லாம் பேசிட்டு இருக்காத, புரியுதா, சும்மா வந்து இருக்கிற சின்ன சின்ன பசங்களை தூண்டி விட்டு வெடி குளிர் காஞ்சின்னு இருக்காத, நீ எப்பாற்பட்ட ஒரு டுபாகுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ராஜ்மோகனே மூடின்னு கம்னுக்கிறாப்புல, நீ என்ன